வணக்கம். இன்று தமிழகத்தை சூழ்ந்துள்ள பிழைப்புவாத அரசியலை பற்றி பேச விரும்புகிறேன். தீக்குளித்த சீடைகளாய் தங்களை காட்டிக்கொள்ள விரும்பும் அரசியல் தலைவர்களின் ஒப்பாரி அரசியலை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். இன்றைய தமிழக அரசியலில் 2 வகையாக பிரித்து பார்க்கலாமா? பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட், ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட். திமுக ஒரு மதசார்பற்ற கூட்டணி, இது ஒரு கொள்கை கூட்டணின்னு சொன்ன கூட்டணி கட்சி தலைவர்களே, இந்த கூட்டணி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான கூட்டணி, பாஜகவை தடுக்க போகிற கூட்டணி அப்படின்னு தானே சொன்னீங்க. சரி, 108 சொன்ன சிஎம் ஆக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? இவருக்கு ஆட்சி அமைக்கலைன்னா பிரசிடென்ட் ரூல் உள்ளே வந்துடும், அது வழியாக பாஜக நம்ம ஆட்சி செய்யணும்னு போய் எல்லையில் பாஜக தடுத்து நிறுத்தினீங்க. சரி, ஆட்சி அமைஞ்ச ஒரு வாரத்தில் என்ன சொன்னீங்க? அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. திமுக ஆதரவு கொடுக்குற அதிமுகவில் இருக்க எல்லாரும் பாஜக பிளட்டு, பாஜகவிலே ஊறி போனவங்க அப்படின்னு தானே சார் சொன்னீங்க. சரி, அது நடந்து ஒரு 2 மாதம் இருக்கிற ஒரு 50 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஐயுஎம்எல் தலைவர் டிவியில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, பழைய நியூஸை தான் சொல்லியிருக்காரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குதுமா? 108-1 ஜெயிச்சதுக்கு அடுத்த நாளே அதிமுக 25 எம்எல்ஏ போய் பார்த்தாரு. அவங்களாம் அப்படியே அந்த பிஜேபி பிளட்டில் ஊறி போன பேபிஸ், நியூ பார்ன் பேபிஸ், அவங்கள போய் பார்க்குறீங்க. அந்த 25 எம்எல்ஏ ஆதரவோடு தான் 108-1 சிஎம் ஆனார். அந்த மோடி அவர்களின், அமித்ஷா அவர்களின், பிஜேபியின் ஆதரவு பெற்ற, ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர்களோட ஆதரவோடு தான் நீங்கள் 108-1 சிஎம் ஆக்கியிருக்கீங்க. ஐயா, இப்போ நீங்கள் நேரிட்ட பிஜேபி ஆட்சியில் இருக்கிறீங்களா, இல்லை மறைமுக பிஜேபி ஆட்சியில் மினிஸ்டராக இருக்கிறீங்களா? மலர்ந்தே திரும்பன்றவங்க ரியலில் நீங்கள் நல்லா மலர்றீங்க ஐயா. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? சிஎம் சார் 108-1 சார், நீங்கள் போய் அந்த எம்எல்ஏக்கள்லாம் ஏன் சார் பார்த்தீங்க? அவங்க ஃப்ளோர் டெஸ்ட்டில் வாக்கு போட வேணாம் சார் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் என்ன நினச்சி பார்த்தேன்னா, 3.5% ரிசர்வேஷன் முஸ்லீம்ஸ்க்கு, அதை பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தேன். திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் 50 நாள் கேஸ் ஏன் இந்த ஒரு மயக்கத்தில் பேசுகிறீங்க? அண்ணன் வைகோ ஏன் பொங்கி எழுறாரு? மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் ஏன் குழப்பத்திலே பேசுகிறாருன்னு நான் கண்டுபிடிச்சேன் சார். டேப்லெட் அதை மறைக்க தானே சார் சொல்கிறீங்க. சார், 108-1 மினிஸ்டரில் நீங்களும் இருக்கிறீங்க. இப்போ நடக்கிற அந்த ஜனநாயக படுகொலை எல்லாத்தையும் தயவுசெய்து தடுத்து நிறுத்துங்க. இனிமேவாது இந்த ஒப்பாரி அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. வர இன்டர்வியூவில் முஸ்லீம் சமூக மக்களுக்காக தயவுசெய்து குரல் கொடுங்க. நன்றி, வணக்கம்.